ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்மின்னல் சோலார் டெக்கோடு இணைந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு வந்துருக்குறேங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் நம்ம 445 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேனல் போட்டுங்குது. 1 கிலோவாட் போட்டுங்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாபவர். ஓகேங்களா, எம்பிபிடி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு முறையே வந்து எம்பிபிடி சூப்பராக இருக்காது. இப்போ ஸ்மார்ட் டவுனுக்கு பதிலாக வந்து ஆஷாபவர் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1700 பட் ஆனால் 31 அது வந்து டெல்லியிலேருந்து வருது, ஃபரிதாபாத்லேருந்து வருது. அது கேரண்டி ஒரு 2 வருஷம் கேரண்டி இருக்கு. என்கிட்ட சொல்லியிருந்தா போட்டு மாட்டேன். இவ்வளோ சொல்ல கம்பெனி திறக்கிறான், வாரி போட்டுக்க பாடுறா அப்படிமா. வாரி கிடைக்காதுங்க, எங்கேயுமே வரத்து கட்டுங்க. அதுதான் கொடுத்தானுங்க என்கிட்ட அப்படின்னாங்களா? கிடைக்காதுங்க, ரொம்ப நாளாக வருங்க. என்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவர் வீணா போனவன் இதே போடுறான். இதாண்டா பெஸ்ட்டு, இடத்த அடைச்சிக்கிட்டு. நானூற்றி 45 வாட்ஸு வாரி பேனல். ஓகேங்களா, 2 பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்மளுடைய வாரி பேனல் இது வந்து பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 540 வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 445 போட்டுனுக்குறேங்க. 1 கிலோவாட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 6 யூனிட் கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் கோல்டாக இருக்கும்போது 5 யூனிட் பயன்படும். ஒரு டிவி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக லைட்டு, ஃபேனு, 2 ஃபேனு இதில் யூஸ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேனல் மூலிமா. ஓகேங்களா, இது வந்து ஆப்கட் பேனல். சோலார் பேனலில் ஆப்கட் பேனல் ஒரு சைடு வந்து நிழல் வலிச்சாலையும் இன்னொரு சைடு வந்து ப்ரொடக்ஷன் ஆயினே இருக்குது. அதனால தான் ஆப்கட் பேனல் தயாரித்தாங்க. இது வந்து ஆஷாபவரில் வந்து பார்த்திங்கன்னா பேரலும் கொடுக்கலாம், சீரிஸும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து 100 வோல்ட்டுக்கு மேலே வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அந்த ஆஷாபவரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வோல்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து 24 வோல்ட்டில் 2 வந்து பேரல் பண்ணிக்குது. ஓகேங்களா, ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்து 2 ஒயர் எடுத்துனுக்குது. 6 ஒயர் சோலார் ஒயர் போட்டுங்குது. ஓகேங்களா, இதை போட்டு நம்ம கீழே எடுத்துன்னு போகிறோங்க. இன்வெர்ட்டருக்கு ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்வெர்ட்டர் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸைடு பேட்ரி, நார்மல் இன்வெர்ட்டர் இருக்குது. இது வந்து சோலார் இன்வெர்ட்டரை மாற்ற போகிறோங்க. 150 ஏஹெச் பேட்ரி இருக்குது. அந்த இடத்துல எம்பிபிடி வச்சு மேலே பேனல் 1 கிலோவாட் போட்டுக்குது. போட்டு எம்பிபிடி சோலார் இன்வெர்ட்டராக மாற்ற போகிறோங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஷாபவர். ஓகேங்களா, வோல்ட்டு இன்னும் பேனல் கனெக்ஷன் கொடுக்கல. எம்சிபி போட்டுக்கிறோம். பேட்டரியில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம். எப்பவுமே ஃபுல்லாக வந்து பார்த்து ஆஷாபவர் எதாக இருந்தாலும் சரி, அதாவது எம்பிபிடி போடும்போது ஃபஸ்ட்டு பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சோலாரில் கொடுக்கணும். ஓகேங்களா, மேலேருந்து சோலாரில் 2 பேனல் போட்டு எம்சிபி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, பேட்டரியும் கொடுத்தாச்சு. இப்போ சோலார் இருந்து பவரும் ஆன் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் கரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். சோலார் சார்ஜ் ஆயிடுச்சுங்களா? வாட்ஸு 12.6 வோல்ட்.
யூனிட் கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு போட்டால் கிடைக்காது, அடுத்த நாள் தான் நம்மளுக்கு தெரியும். பேட்ரி பேக் 12 வோல்ட்டு. இன்வெர்டர் மோடு ஆப்பு, ஆட்டோ பைபாஸ் ஆனு. 12.5. ஆன் பண்ணல. பார்த்தீங்கன்னா செட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து சோலாரில் தான் ஒர்க் ஆகுது. ஃபுல்லாகவே லைன் மாட்டிட்டேன். ஓகேங்களா? தனியாகவே வந்து ஒயர் எடுத்து மாட்டியாச்சு. வந்து நார்மல் இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டரை மாற்றியாச்சு. சார்ஜ் ஆகுது பாருங்க. சோலார் சார்ஜ் ஆனது லோடு ஆனில் இருக்குது. சோலார் ப்ரிஃபரன்ஸ் சோலார் ஆனில் வச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சார்ஜிங் ஆம்ஸு 2.4. வர வோல்ட் பாம்ஸ் வந்து 0.7 ஆம்ஸ் தான் வருது மேலேருந்து பேனல்லேருந்து. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? வாட்ஸ் வந்து 22 வாட்ஸ் வருது. இப்போ சார்ஜ் ஆகுது பேனல்லேருந்து. நேற்று ஃபுல்லாகவே செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்து இப்போ முடிச்சு கொண்டாடி தான் இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 445 2 பேனல் போடுது. வாரி பேனல் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து மாற்றிட்டுங்க இடம். சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. சன்லைட் வந்துருச்சு. இந்த இடத்துல வச்சுன்னுக்குறேங்க. ஓகேங்களா? இது மேலே வச்சுருந்துச்சு முன்னே. இதுலேருந்து எடுத்துருச்சு. ஃப்ளாட்டாக இருக்குதுன்ட்டு டேப்பர் பத்தலைன்ட்டு ஆம்ஸ் வரல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுனுக்குது. ஓகேங்களா? 2 பேனல் வந்து பேரல் பண்ணி எடுத்துன்னு போயினுக்குது. 2 பேனல்லேருந்தும் 445 வாட்ஸு. மோனோ பர்க்கு ஆப் கட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேப்பர் பார்த்துக்கங்க எப்படி வச்சுருக்கிறேன்ட்டு. 12 டிகிரி இருக்கும். 2 நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்தாட்டு பக்கம் ஒன்று இந்தாட்டு பக்கம் ஒன்று செட் ஆகாது. இந்த மாதிரி டேப்பராக வரணும் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா லூம் பேனலுடையது. ஆனால் வாரி பேனலுக்கு செட் ஆகுது. மேட் அண்ட் இண்டியா வாரி பேனல். மேக்ஸிமம் பவர் வந்து 445 வாட்ஸு. 49 வோல்ட் வரையும் வரும். நார்மலாக 11 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். 445 வோல்ட் நார்மல். 10 ஆம்ஸ். விஓடிசி வந்து 1500. இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 23 kg வரும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. 2 பேனல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் போட்டு. ஓகேங்களா? இது மைனஸ்ஸு, அதுவும் மைனஸ்ஸு.
அது பேரல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது ப்ளஸ்ஸு அதுவும் ப்ளஸ்ஸு, அது பேரல் பண்ணி ஒன்றுக்குத்தில் கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். அது C4 கனெக்டர்னுவாங்க. இந்த கனெக்டர் வாங்கினீங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும் ஒரு கனெக்டரு. அது வாங்கி கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் டேப்பர் எல்லாமே வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி காங்கிரீட் போடணும். ட்ரில் போடக்கூடாது, ஏன்னா பில்டிங் வேஸ்ட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட்டு மேலே கல் வச்சு இல்லை ஒரு டப்பாவை வச்சு உருண்டே நம்ம வந்து காங்கிரீட் போட்டுக்கணும். காங்கிரீட் போட்டுக்கணும், சூப்பராக ஒர்க் ஆகும். கொஞ்சம் ஒரு 5 மணி வரைக்கும் தான் வெளிச்சமே வரும், ஏன்னா வந்து எல்லாம் மறைச்சுனுக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே. அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் மோனோ கிறிஸ்டல்ன்றதுனால மறைச்சாலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 6:30 ஆகும். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மறைச்சிங்கனாலும் இன்னொரு பக்கம் ஆஃப் கட் பேனல்ன்றதுனால ஒர்க் ஆகும் ஃபுல்லாகவே. அந்த பக்கம் வந்து மறைச்சுனுக்குது, இந்த பக்கம் ஒளி வந்தாலும் இது ஒர்க் ஆகும். அதனால தான் ஆஃப் கட் பேனல். 2 ஒயர் எடுத்துனுக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த இது கிளாம்ப் எடுத்து அடிக்கணும், அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 யூனிட்லேருந்து 5 யூனிட். ஓகேங்களா? 5 யூனிட்லேருந்து 6 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போன்னா கணக்கு போடுங்க. ஒரு யூனிட் வந்து 1000 வாட்ஸு. அப்போ 5000 வாட்ஸ்லேருந்து 6000 வாட்ஸ் வரைக்கும் இதில் ப்ரொடக்ஷன் ஆகும் ஒரு நாளைக்கு சாதாரணமாக. பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஷாபவர் இன்வெர்ட்டர். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைட்டுக்கு நேற்று ஃபிட் பண்ணோம், ஒர்க்கே ஆகலை. எல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு, என்னடா ஒர்க் ஆகலை ஃபுல்லாகவே செட்டிங் பண்ணலன்ட்டு நைட்லாம் இங்கே படுத்து அதுக்கப்புறமா லேட் ஆகிடுச்சு. காலையில் இப்போ தான் வந்து செட் பண்ண எல்லாமே. ஒரு தப்பும் வந்து புதுமா இது. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்ளம் இருக்குமா என்னமோன்னு அதே பயந்துன்னு ஒன்று கற்றுக்கின முன்னாடி தான் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து சோலார் மட்டும் தான் சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா? சோலார் மட்டும் தான் சார்ஜ் ஆகுது. பேட்ரி இதில் வந்து 2 பேட்டரியும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லித்தியமுக்கு நம்ம எத்தனை பேட்டரி போடுறோங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வோல்ட்டு செட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அதான் வந்து ஸ்மார்ட் ஆனோட இது வந்து அதை செட் பண்ண முடியாது எதுவுமே. இதில் எல்லாமே நாமளே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வழியே என்டர் பட்டன் பண்ணி நம்ம ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால சூப்பராக இருக்குது. இதில் MCB கனெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 32 ஆம்ஸில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டிசி ட்ரிப்பரு MCB. அது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு இப்போ ஆனில் இருக்குது. இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சோலாரில் தான் இது இன்வெர்ட்டர் ஓடி இருக்குது, சார்ஜ் ஆகுது பேட்ரி. இந்த இடத்துல கனெக்ஷன் இது அறுத்துட்டு தான் போடணும். நான் என்ன பண்ணேன், பிட் பண்ணிட்டேன் கீழே. அது லைன் மாற்றி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இன்வெர்ட்டர் இருந்துச்சு அதெல்லாம் போகிறோமே. இப்போ வந்து நார்மல் இன்வெர்ட்டர் இருந்துச்சு, இப்போ சோலார் இன்வெர்ட்டரை மாற்றிட்டுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிடுது. நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 2 பேனல் தான் இதில் போட முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட் வரை நிறைய மாடல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6500 வரும். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6500. ஸ்மார்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து நாமளே செட் பண்ணிக்கலாம் வோல்ட் எல்லாமே. சரிங்களா? மீட்டர் மோடு ஆனு. சார்ஜிங் ஆம்ஸ் 10 ஆம்ஸ் வருது பாருங்க, 10-11 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? பேட்டரி 14.3 சார்ஜ் ஆகுது. போர்ட்டிக்கோ உள்ள வச்சுனுக்குது. ஓகேங்களா? இது மேலே வச்சுட்டு எடுத்துட்டுங்க போர்ட்டிக்கோ உள்ள வச்சுனுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜிங் ஆம்ஸ் பாருங்கள், 47 ஆம்ஸ் வருதுங்க. 18.6 ஆம்ஸ் வந்து 47 வரைக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி கொடுக்குது. ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
ஃபுல்லாகவே சோலார் தான் ஓடினுக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மதியமாக ஆகிட்டுக்கிறேன், இரவு 11 மணி. ஃபுல் வெயில் எடுத்து 47 ஆம்ஸ் வருது சார்ஜிங் ஆம்ஸ். ஓகேங்களா? .4 வாட்ஸ் வந்து 611. இந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஜேம்ஸ் தான் வந்தாங்க. ஆஷா பவர்ல வந்து இந்த சோலார் காசு போட்டு கொடுத்துருக்காரு தம்பி. எங்கள் ஊர் சிதம்பரம் தம்பி வந்தது தர்மபுரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆம்ஸ் வந்து 47 ஆம்ஸ் மேலே கிடைக்குது வீட்டில். நாங்கள் வீட்டில் எல்லா லைட்டும் போட்டுருக்குறோம். வீட்டில் உள்ள ஹோம் இன்வெர்ட்டரே வந்து சோலார் இன்வெர்ட்டராக மாற்றி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்.